ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹோண்டா சைன் வண்டி. ஆணி குத்தி வந்துருக்கு, ஸ்க்ரூ குத்தி இருக்குது. இந்த ஸ்க்ரூவை வெளியே எடுத்தால் தான் தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்க்ரூலாம் பேக்கில் குத்துது பாருங்கள். இதுக்கு ஒரு வீடியோ, அதாவது பேக்கில் பெருசாக குத்துதில்ல, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி குத்துவோம் அப்படிங்கிறது வந்து அதில் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ குத்தாது, கதவுல தான் ஸ்க்ரூ இருக்கும். புரியுதுங்களா? ஃப்ரெண்டில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரூ குத்துறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனால் பேக்கில் இது குத்துறதுக்கு சான்ஸ் வண்டியலமா இருக்கு. அப்பப்பா 2 இன்ச்சுக்கு மேலே இருக்கு. இல்லை, கதவுல தான் இருக்கும். கதவு ஜன்னல்ல ஸ்க்ரூ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்க்ரூ குத்தி இருக்குன்னு. என்னது கீழே இந்த ஸ்க்ரூ எப்படி பேக்கில் குத்துவோம் அப்படின்னா, எப்பயுமே ஃப்ரெண்டில் வந்து இப்படி கிடக்கும். இந்த ஸ்க்ரூ இந்த மாதிரி கிடக்கும். இப்போ ஃப்ரண்ட் வீல் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் வீல் ஏறினோன்னு இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் வீல் இப்படி ஏறினோன்னு இந்த ஸ்க்ரூ அப்படியே தூக்கி விடும். கரெக்டாக இப்படி தூக்கி விடுற நேரத்தில் பேக் வீல் போயிடும் பின்னாடி. அந்த பேக் வீல் போனோன்னு அப்படியே என்ன ஆகும், இப்போ இப்படி படுத்துக்கிட்டு இருக்கு, ரோட்டில் படுத்துருக்கு. அப்படியே என்ன, ஃப்ரண்ட் வீல் ஸ்பீடாக இப்படி ஏறினோன்னு இப்படி தூக்கும். இப்படி தூக்கி திரும்பி இப்படி தூக்குறது, இப்படி திரும்பி இப்படி விழுகிற நேரத்தில் பேக் வீல் போயிடும், அப்படியே ஏறிடும். பெரும்பாலும் பெரிய பெரிய ஸ்க்ரூலாம் பேக்கில் தான் குத்தும், ஃப்ரண்டில் குத்தாது. ஓகே, தேங்க்யூ.